நாங்கள் அறிவோம் இந்த வலியின் வேதனையை. நாங்கள் அறிவோம் உங்கள் மனதின் வலியையும். தன்வந்தராலயா உடல் மற்றும் மனம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் பஞ்சகர்ம ஆயுர்வேத சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு. உங்களுக்கு பிடித்த சுவைகளில் நீங்கள் விரும்பிய தரத்தில் பொடரான் ட்ரிங்க்ஸ். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தோ பாஸ்மகே. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த ஆலயத்தின் பெயர் ஓம் சக்தி மகாமாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயம் இருக்கும் இடம் நந்தனம் 4வது தெரு, லேண்ட்மார்க் மெட்ரோ வாட்டர் என்னும் இடம். இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால், ஆலயத்தில் அம்பாள் பாரம்பரியமாக அம்பாள் 80 வருட அம்பாளுக்கு முழுவிதமான சக்தியும் இங்கு இருக்கிறது. இங்கு விநாயகரானவர் எங்கும் பார்க்க முடியாத அளவு விநாயகர் இங்கு அரசடி விநாயகர் மற்றும் சக்தி விநாயகராக இருக்கிறார். இந்த விநாயகருக்கு என்ன சிறப்புன்னா, விநாயகரை ஒரே நேரத்தில் ஒரே நேர்கோட்டில் ஒரே இடத்துல 3 பிள்ளையாராக பார்க்கலாம். இங்கே 3 பிள்ளையார், பிரம்மா விஷ்ணு சிவன்ற நேர்கோடு மாதிரி 3 பிள்ளையாரை ஒரே நேரத்தில் பார்க்கலாம். அதே போல முருகரானவர் பாலமுருகராகவும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி முருகராவும் பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து அம்பாளானவள் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய அம்பாளானவள் ஓம் சக்தி மகாமாரியம்மன் இங்கு காட்சியளிக்கிறார். உள்ள 3 அம்பாளாக பார்க்கலாம் நீங்கள். அதே போல் வெளியில் பிராகாரத்தில் அம்பாளை துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக இங்கே பார்க்கலாம். அதே போல் எந்த ஒரு சிவாலயத்திலும் எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு விஷயம் இங்கே என்னன்னா, சிவன் பைரவர் சனீஸ்வரர் ஒரே நேர்கோட்டில் சுவாமி காட்சியளிக்கிறார். நீங்கள் எங்கே ஒரு பெரிய சிவாலயத்தில் போனாலும் சிவன் ஒரு மூலையிலும் பைரவர் ஒரு மூலையிலும் சனீஸ்வரர் ஒரு மூலையிலும் இருப்பா. 3 பேருமே ஈஸ்வரர் இது. ஸோ 3 பேரையும் ஒரே நேர்கோட்டில் இங்கே பார்க்கறது ரொம்ப விசேஷமானது. சனிக்கிழமையில் பிரதட்சணம் பண்ணும்போது ஈஸ்வரரோடு சேர்த்து சனீஸ்வரரையும் இங்கே நம்ம பிரதட்சணம் பண்ணுறோம். அது ரொம்ப புண்ணியங்களை நிறையா தரும். அதே போல் இங்கே பக்த ஆஞ்சநேயர் சுவாமி இருக்கார். அதே போல் இந்த ஆலயத்தின் அடுத்த சிறப்பு, எப்படி அம்பாள் இங்கே எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறாரோ, எல்லாவித குறைகளும் தீர்த்து அம்பாள் சகல செல்வத்தையும் இங்கே தராளோ, அதே போல் இங்கே 6 வருடங்களாக ஆகிறது இந்த சூரிய நாராயணரை வைத்து. இந்த சூரிய நாராயணர் ரொம்ப விமர்சர். இந்த சூரிய நாராயணர் என்னென்ன விசேஷம்னா, சூரியனுக்கு வாகனமானது அஸ்வாரூடர் என்று சொல்லக்கூடிய குதிரை அஸ்வம். ஸோ அதே போல் இந்த அஸ்வத்தில் குதிரையில் சுவாமி காட்சியளிக்கிறார். இந்த அஸ்வமானது என்னன்னா, நம்ம கோயிலில் ஸ்தல விருட்சமாக இருக்கிறது அரச மரம், வேப்ப மரம். இந்த அரச மரத்தை சமஸ்கிருதத்தில் அஸ்வத்த நாராயணமூர்த்தின்னு சொல்லியிருக்கா, அஸ்வத்த நாராயணமூர்த்தின்னு. ஸோ இந்த அஸ்வம், அதே போல் சூரியனின் ரதமானது அஸ்வமாக இங்கே இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப சிறப்பானது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய நாராயணருக்கு இந்த விசேஷமான அபிஷேகங்கள் அலங்காரங்கள்லாம் நடக்கிறது. காலை சரியாக 10 மணி அளவில் அது நடைபெறுகிறது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த அரச மரத்தோடு சேர்த்து சூரிய நாராயண பிரதட்சணம் பண்ணுறது ரொம்ப விமர்சையானது. ஸோ இதெல்லாம் இங்கே ரொம்ப மேல்படி விஷயங்கள். எல்லா விதமான விசேஷங்களும் சங்கடகர சதுர்த்தி, கிருத்திகை, தேய்பிரை அஷ்டமி மற்றும் பௌர்ணமி, பிரதோஷ காலங்கள் எல்லாம் அனைத்து விதமான பூஜைகளும் அனைத்து புனஸ்காரமும் இங்கு எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும். ஆலயத்தில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விசேஷங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆகையால் அவசியம் இந்த
காணொளியை பார்க்கிறவர்கள் அவசியம் வந்து இந்த ஆலயத்தை வழிபடுமாறு ஆலய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இருக்க வேண்டும். மஞ்சத்தை என் நெஞ்சம் அறுக்க வேண்டும். பஞ்சத்தை உயிராட ஆசை வேண்டும். அம்மா பரிவித்தே நான் என்றும் பழிய வேண்டும். செல்வம் மகாரோதே மகாசக்தி மகாலே மகாபாபஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. என்னில் போகலே என்னில் போகலே.
ओंकाराम्बिकायै नमः ओं कल्परक्षाम्बिकायै नमः ओंकारवारणाम्बिकायै नमः ओंकारमणिमयम्बिकायै नमः ओंकार काञ्चीपुरकामाक्षी नमः ओंकार काशीपुरविशालाक्षी नमः ओंकार मधुरापुरमीनाक्षी नमः ओंकार मन्यपूर्णे नमः ओंकार समयभृत्तिमहामार्यम्बिकायै नमः ओंकार इच्छाशक्ति नमः ओंकार ज्ञानशक्ति नमः ओंकार क्रियाशक्ति नमः त्रिवेद काट्टे गणमाय अम्बिकायै नमः समयभृत्तिमहामार्यम्बिकायै नमः महादि कटकटाम्बिकायै नमः महादि ओम शक्ति महामारी अम्बिकायै नमो नमः ओम भूमि पर समायुक्तं नागरण्येन्द्रं कर्पूरभूतसंयुक्तं ताम्बूलं प्रतिक्षता महाताम्बूलान् नैवेद्यामि नैवेद्यानम् आचमनीं समर्पयामि रक्षां धारयामि ओम रोपां पुष्पं भेदा पुष्पवान् प्रजावान् पुष्पान् भवति चन्द्रमाभां पुष्पवान् पुष्पवान् प्रजावान् पुष्पान् भवति एवं वेदा रोपामायुधं वेदा आयुधवान् भवति राजाय प्रकट्यशालिने नमो ब्रह्मे श्रवणाय नमः समेता मान्तामात्मा कामेश्वराय श्रवणाय कुबेराय श्रवणाय महाराजाय नमः ओम अग्निवेले भरोये ब्रह्मज्ञस्य धर्मचुमः ओधारं तपादं हरि ओम विषय पुरुषोत्ता भागवत देवतास्ते सर्ववागमने हरि ओम अज्ञाया विदहे नाना वेदावे विखोदास्ति परिषे हरि ओम सन्नो देवी यवते आगोमों दुतये सन्नो अविष्टवं पुनः ओम धन्वद्वारा विराजर्षं मुक्तिवृत्तान् मरीषिके ईश्वरोगं सर्वभूतानां स्वामिभवत्रयेष्टियं महागन्धद्वाराहि नमो नमः महादेवी अंबिकाजी स्वरूपिण्याजी नमो नमः विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात् ओम महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् महा धनलक्ष्मी धान्यलक्ष्मी संतानलक्ष्मी सौभाग्यलक्ष्मी विजयलक्ष्मी वीरलक्ष्मी आदिलक्ष्मी कुबेरलक्ष्मी अष्ट ऐश्वर्य महालक्ष्मी अंबिकायै नमो नमः ओम वाग्देवी च विद्महे ब्रह्मपत्नी च धीमहि तन्नो वाणी प्रचोदयात् ओम नमस्ते अस्तु महामाये श्रीपीठे स्वपूजिते शंखचक्र विधास्ते महालक्ष्मी नमस्तुते ओम या देवी सर्वभूतेषु बुद्धिरूपेण शक्तिरूपेण मातृरूपेण दयारूपेण शक्तिरूपेण अच्छारूपेण வெள்ளிக்கிழமை ஒரு விசேஷங்கள் இருக்குது. எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துருக்கேன். அவசியம் எல்லாரும் எல்லா இடத்துலையும் கலந்துக்கணும். என்றைக்குமே ஒரு கை தட்டா ஓசை வராது, பல கை தட்டாதான் ஓசை வரும். இங்கே பல பேர் சொல்லி இந்த சகஸ்நாமத்தோட பவர் தான் நம்ம அம்பாளுக்கு. மேலும் மேலும் இந்த அம்பாளும் நல்லா இருக்கா, நம்மளும் நல்லா இருக்கோம், ஊரும் நல்லா இருக்குது, கோவிலும் வளர்ந்துட்டே இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம். குருக்கள் உண்டி பக்தியாக இருந்தால் போகாது,
இருக்கிறவ அத்தனை பேரும் பக்தியாக இருந்து அந்த சகஸ்தாமம் சொல்லும்போது அந்த ஒரு பக்தின்றது தனி. ஸோ அதனால் அவசியம் எல்லாரும் எல்லா விதத்துலேயும் எல்லாரும் வந்து நல்லா சந்தோஷமாக எல்லாத்தையும் நடத்திக்கிறவான்னு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் எங்கேயுமே நீங்கள் எதிர்பார்க்காத இதை வந்து சந்திரகாப்பு கிராண்டாக இருக்கும். எது பண்ணாலும் ஒரு விஷயம் கிராண்டாக எங்கேயும் பண்ணாத விஷயத்த பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் டைம் எப்படி சிவன் பார்வதியை இங்கே பார்த்தேலோ கைலாய காட்சியை, அதே போல் இந்த வருஷம் வேறு ஒரு விதமான அம்பாளுக்கு கிராண்டான ஒரு அலங்காரம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கேன். அவசியம் எல்லாரும் வந்து அதில் கலந்துக்கணும். அடுத்த வாரம் சரியாக 6 மணி அளவில் 6 மணிக்கு தான் திரையை திறப்பேன். 5:40க்கு நீங்கள் வந்தால் போதுமானது. 5:30 வந்துட்டு அறிவிப்பு கதவு திறக்கலையான்னு கேட்காதே. ஸோ அதனால் 5:40க்கு அடுத்த வாரம் வாங்குவோம். இன்றைக்கி சாயிஷ கரெக்டாக ஒரு 5:40க்கு இன்றைக்கி 5:40க்கு மேலே வந்து எல்லாம் உச்சோர் அம்பாள் கிராண்டாக அலங்காரத்தோடு ரெடியாக இருப்பா. அவசியம் எல்லாரும் வந்து சிறப்பாக நடத்தி கொள்ளுவோம். ஹலோ, லொகேஷன் வந்துட்டேன் சார். கரெக்ட் டைமுக்கு ஃபோன் பண்ணப்பா. சார் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி நீங்கள் அட்வான்ஸாக கேப் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் வரத்துக்கு மொழி நாங்கள் வந்துடுவோம். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்ட்ராக் டாக்ஸியோட 25th anniversary. அப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். Yes, sir. டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ்.